வெல்கம். Shukriya. சுக்ரியா நான் என்னங்க சொல்லணும்? தேங்க்யூ. தேங்காய். What is tenga? கோகோனட். சரி கிராஸ் பண்ணிடுறேன், கேமரா பார்க்க முடியல. ரோடு நீட்டாக இருக்கிறதுக்கு 2 ரீசன். ஒரு அவர் சாக்லேட் வச்சிருக்கேன், என்னன்னு பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்களோட சண்டே இந்த வாரம் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான். ப்ளஸ் வந்து இங்கே நம்ம ஊரில் சண்டே அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சண்டே அப்படின்னா ரோடெல்லாம் எப்படி இருக்கும், இங்கே உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணுவோம். வாட் இஸ் திஸ்? மஷ்ரூம். One packet how much? 5,000. Mushroom பாருங்க பாக்கெட்ல போட்டு விக்கிறாங்க. This one how much? No, 10K. 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 How many pieces? Green mango கிடைக்குது. So 1000 shillingsங்கறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 20 ரூபாய். வாங்குவோமா ஒரு கவர்? வாங்குவோமா? Okay, give me one cover. One cover. 10 pieces கொடுமா. Just now I bought. Is it good one? Is Yeah, it good, my boss. Okay, same to you, sir. Must sound clear. Thank you. How much? Yeah, this out. இது மாம்பழம். மாம்பழம் 5 10,000. நான் 6 10,000க்கு வாங்குவேன். வேணுமா வாங்குறியா? வேண்டாம். Okay, we got this here. Next time? Okay. Thank you, sir. நம்ம ஊரில் இந்த டெம்போலெல்லாம் வச்சு வெஜிடபிள் விற்பாங்களா, அதே மாதிரி இங்கேயும் விற்பாங்க. அதான் நம்ம அங்கே தான் நாங்கள் போய் இப்போ காய்கறி வாங்க போகிறோம். Hi, how are you? Yeah, fine. Do you have tomato? Yeah, How much kilo? tomato is 5,000 a packet. 1 kilo? Small than. This is 1 kilo more. I want kilo. Can you? Scale. No, I don't. Oh. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் வந்தது கிலோ கணக்கில் 1 கிலோ 2 கிலோன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம், இந்த ஒரு கவர் எடுத்திங்கன்னா 2000 1000 அந்த மாதிரி. ஆனால் எனக்கு என்னமோ மார்க்கெட்டை விட இங்கே கொஞ்சம் விலை கூடுதல் மாதிரி தான் தெரியுது. சரி, எங்களால் மார்க்கெட் போக முடியாதனால நான் வந்து இங்கே வாங்குகிறேன். இந்த சைடு வந்தேன், சரி அதோட வாங்கிட்டு போவோம் அப்படின்னு. இங்கே இருக்க பேபி பொட்டேட்டோ எப்பயாவது தான் கிடைக்கும். மாமா, ஐ வாண்ட் பேபி. திஸ் ஒன் ஹவு மச்? 5. Do you have sweet corn? No. Over. We have bananas also. Oh, this one how much onion? 10. Kilo? Full pack. 2 kilo. Okay. ஒரு கவர் இதெல்லாம் இப்போ 10,000னா 200 ரூபாய் சொல்கிறாங்க 2 கிலோ அந்த மாதிரி. இது this one 10. 5 pieces 1 piece. Okay, I want this one. என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? அங்கே உள்ள பாருங்கள், நீட்டாக இருக்குது. கேப்சிகம் வச்சுருக்காங்க, கலராக உள்ள கேப்சிகம். அடுத்து தக்காளி ஒரு கவரில் வச்சுருக்காங்க. அடுத்து கேரட்டு, அப்புறம் இஞ்சி. இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் அதிகமாக வரக்கூடிய இடம், அதனால இங்கே வந்து எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது. தேங்காய், பப்பாளி பாருங்கள். தட் பப்பாயா ஹவு மச் வாமா? எனக்கு ரொம்ப இந்த குட்டி பப்பாளி ரொம்ப. ஓகே, பப்பாயா Papaya for 5 and 3. 3. Bananas, ma'am. This one, no. I have it. How much is this one? 3,000. Okay, I want ripe one. பீட்ரூட் இருக்கு பாருங்க. நான் ரொம்ப பீட்ரூட் அங்கே காமிச்சதே கிடையாது. இதெல்லாம் மெனக்கட்டி வீட்டில் உட்காந்து கவர் போட்டுட்டு கொண்டாந்து இங்கே விற்கிறாங்க. Avocados? Avocados, no mama, I have it. This one, I want 2. Yeah. வெள்ளரிக்காய். One second. You see? Yellow color onion. White onion.
சில பேர் நம்ம ஊர் மாதிரியே இருக்கு உட்காண்டா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஊரை ஞாபகப்படுத்தும். எல்லாமே வந்து சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டும்தான் காய்கறியெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, லோக்கலில் எங்கே வேணாலுமே போய் வாங்கலாம். ஓகே மாமா, வெல்கம். இதை பாருங்க, ப்ரொக்கோலி எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து இது சுக்கம்பர். Yeah, that is English cucumber. இங்கிலீஷ் சுக்கம்பர். A packet is 10. 10,000 shillings இங்கிலீஷ் சுக்கம்பர். கொத்தவரங்காய் இருக்கு பாருங்க. தேங்காய் சொல்லுங்க. தேங்காய் how much மாமா? தேங்காய். What is tenga? கோகோனட். Coconut is 5. ஓகே, அப்போ 100 ரூபாயா? நான் மறந்துட்டு கேட்டுட்டேன். நீங்களாம் சொல்லலாம்ல கோகோனட் எவ்வளோன்னு கேளுன்னு. ஓகே, cucumber. 10,000. யா ஓகே, Orange and banana. தேங்க்யூ வெரி மச். அப்படியே இந்த பக்கமும் ஒரு கடை இருக்கு, அதையும் பார்ப்போம். ஹலோ, It's okay. இட்ஸ் ஓகே. Hello, how are you? This one how much? This one 4,000 and 3,000. Wow. All the papaya is same like this? Yeah, all are red. Okay, I want for 3,000. Good one, eh? Okay, give me this one. No, it's very small, mama. 3000 shillingsங்க. அப்படின்னா 60 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. இளநியா எல்லாருக்கும் கோல்டா இருக்கு. இளநியா how much this one? Tender coconut. Tender coconut. I have for 4 and 5. Oh. Yeah. I can cut even for you. Oh, no. I have actually cold. My children also has cold. Maybe next time. Thank you. But it's good during this. Yeah, summer but cold. Cough and flu. Hello. How much is this apples? 10,000. How many pieces? 1, 2, 3, 4, 8. 8 pieces. But very small. This one? 3,000. Salad. Okay. Crotch. இதுமா பேர் மறந்துட்டேனா. Lettuce. Banana I bought from that shop. I give pineapple for you. No, I have it at home. Yeah. ஆரஞ்சு வாங்கிட்டேன். ஆப்பிள் ரொம்ப குட்டியா இருக்கு. Okay. I give you a small one. How much? Balance, let me bring balance. Okay. Yeah. How much? This one 6,000, but for you make 5. This one make it 4,000, eh? 5, mama, at least. No, this is very small. You see, I am staying at Kisasi. They are selling very big size for 5,000. Bring, I give you. 4,000, eh? I bought that one, lettuce. So total 7,000, balance 3. நான் என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி இதுலேருந்து நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு, அந்த டயலாக் தான். ஸோ இவங்கக்கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட அவங்க பேசுவாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் கைண்டை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. Thank you. வெல்கம். Shukriya. சுக்ரியானா என்னங்க சொல்லணும்? தேங்க்யூ. நன்றி. வேபாலைக்கு. Still shopping. Yeah. Thank you. I promote your shop. Yeah. Get more customers. Thank you. Okay. அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் விற்கிறாங்களாம். சரி, கிராஸ் பண்ணிடுறேன், கேமரா பார்க்க முடியல. நம்ம ஊரில் பேசுவோம்ல அந்த ஸ்டைலில் இங்கே இங்கிலீஷில் பேசணுன்னா
அவங்க சொல்லுவாங்க என்னம்மா மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சம்டைம்ஸ் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணோன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அந்த ஆக்சண்ட்டை மாற்றிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக கைண்டாக பேசினா அவங்களுக்கு நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து ஒரு 3 வார்த்தை அதிகமாக பயன்படுத்தணும். நீங்கள் நினைக்கிற 3 வார்த்தை கிடையாது. இது என்னென்னா ஹாய் ஹவ் ஆர் யூ, அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஒரு தலைவலின்னு சொன்னால் கூட சாரி அப்படின்னு சொல்லணும். அதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் நமக்கு அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பொட்டேட்டோ ஓகே, இது 5000 சில்லிங்ஸ்ன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 2 கிலோ இருக்கும். டொமேட்டோ ஹவு மச்? 5 2 கிலோ ஓகே 1 கவர். இங்கே இந்த மாதிரி பழங்களும் சரி காய்கறிகளும் சரி கவர்லாம் கையில் வச்சு விற்பாங்க. கவர் போட்டு தான் விற்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் பனானா மாம்பழம் வந்து இந்த ரோட்டில் வச்சு வாங்குவோம். அவர் வந்து தக்காளி தான் வச்சுருக்காரு, கேரட் வச்சுருக்காரு. இந்த மாதிரி கையிலையும் காய்கறி எல்லாம் விற்பாங்க. நோ ஐ ஹாவ் இட். ஆமாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். 10,000. செம்ம வெயில். 5 ஓகே ஓகே. எனக்கு நம்ம ஊரில் இந்த வீக் டேஸை விட வீக்கெண்டு வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஆனால் இந்த ஊரில் அப்படியே ஆப்போசிட். வீக் டேஸ் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறிச்சு ஓடி கிடக்கும். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உளுந்து வடை, பருப்பு வடை, அடை, அப்புறம் பணியாரமா அது என்னன்னு தெரியல. மசால் வடை. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த கடையை. இங்கே வந்து ரொம்ப நாளாச்சுல. கட்லெட்டு, வெல்கம். இது பேர் தெரியல. கட்லெட்டு, அடுத்து பப்ஸு, ஸ்ப்ரிங் ரோல். வாட் இஸ் திஸ்? எக் போண்டா, பப்ஸு எல்லாமே இருக்கு. இந்த ஊரில் நான் எப்போ வெளியில் வந்தாலுமே என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேக் இருக்கும். அதில் ஸ்நாக்ஸு தண்ணி எப்போதுமே வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே நினச்சது நம்ம ஊரில் மாதிரி ஒரு டீ வடை இதெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த கடையை பார்க்கவும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அதில் வடை, சமோசா எல்லாம் இருந்துச்சு. எனக்கு பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. நம்ம ஊர் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பார்க்கிங்கில் நம்ம காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது அங்கே வந்து அஸ்காரின்னு நிற்பாங்க. அஸ்காரி அப்படின்னா வாட்ச்மேன். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஒரு 2000 சில்லிங்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இருக்க ஊரில் அந்த பழக்கம் உண்டான்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான். இந்த பிளேஸ்க்கு பேர் டிண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நிற்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம ஊரில் இப்போ சண்டே அப்படின்னா எவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வீக் டேஸை விட சண்டே தான் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு சண்டே தான். ஏன் அன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குன்னா, அன்றைக்கி இங்கே கிறிஸ்டியன்ஸ் அதிகம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 70% இங்கே இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து சர்ச் போவாங்க. ஸோ நம்ம ஒரு சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இங்கே உள்ள சர்ச்சஸ் எல்லாம் இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ஒரு சில சர்ச்சஸ் வீடு மாதிரி இருக்கும், ஒரு சில சர்ச்சஸ் இந்த மாதிரி இருக்கும். கார் எல்லாமே அங்கே பார்க்கிங் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக அங்கே போகிறதுனால நம்ம ரோட்டில் எல்லாம் அதிகமாக பார்க்க முடியாது. ஒரு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா 2 மணிக்கெல்லாம் செமையாக இருக்கும். ஒரு மாதிரி டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இருக்காது, சண்டே மட்டும். இங்கே பார்த்தீங்களா ரோடெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. ரோடு நீட்டாக இருக்கிறதுக்கு 2 ரீசன். ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி சிட்டி பக்கம்லாம் நைட் டைம் வந்து க்ளீன் பண்ணுவாங்கல்ல, காலையில் ரோடெல்லாம் கூட்டுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே நைட்டு விடிய காலம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுவாங்க, ரோடெல்லாம் கூட்டுவாங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இங்கே சாதாரண நம்மளை மாதிரி உள்ள மக்கள் யாருமே வந்து ஒரு குப்பையோ ஒரு வாட்டர் பாட்டிலோ எதுவுமே ரோட்டில் போட மாட்டாங்க. அங்கங்கே ஒரு குப்பை தொட்டி ஏதாவது இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணாலும் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு இருந்துட்டு நம்ம எங்கே குப்பை தொட்டி பார்க்குறோமோ அங்கே தான் எடுத்து போடுவாங்க. அதனால தான் ரோடு இவ்வளோ நீட்டாக இருக்குது.
நான் காமிச்ச வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் செம்மண்ணாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து அந்த குப்பை பார்த்துருக்க மாட்டீங்க அதிகமாக. ஓகே, கையில் ஏதோ வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி நான் ஏதாவது வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் மேக்ஸிமம் நினைக்க மாட்டேன். ஆனால் இது வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். என் பையன் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அப்படி செலக்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக குறைஞ்சிருந்ததோ அதை கேட்டால் என்ன ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள், என்ன ஃப்ளேவர்? இது ஐஸ்கிரீமானே டவுட்டாக இருக்குது. அப்போ ஃப்ளேவர் என்னன்னு நீங்களே யூகம் பண்ணியிருப்பீங்க. லெமனும் மின்ட்டு. லெமனும் மின்ட்டும் நான் வந்து இந்த அது என்னது மொஜிட்டோ கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் டைம் அக்காஷியா மாலில் இருக்குது. எல்லா ஐஸ்கிரீமும் இருக்குது அப்படியே. லெமன் அண்ட் மின்ட் மட்டும் முடிஞ்சு போச்சு. அது ஏதோ ஒரு நியூ ஃப்ளேவர்னு வாங்கினாங்களா இல்லை உண்மையிலே சூப்பராக இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு அப்படியே லெமன் மாதிரியே தான் இருக்குது, ஐஸ்கிரீம் ஃபீல் வரல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி எனக்கு இருக்கிறது தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள், எப்படி இருக்கு வந்து. உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? என் பிள்ளை லேசாக சாப்பிட்றதுக்கு கொடுத்துருச்சு வேண்டாம் அப்படின்னு. செம்ம புளிப்பு. ஐஸ்கிரீம் இனிப்பாக இருக்குன்னு எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, அது புளிப்பாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக வாங்கி மொக்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிள்ளைங்க பேச்சை நம்பி. இந்த கடைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, வெயில் அடித்தானா மழை பெஞ்சானா வெளியில் மழை ஊற்றும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த எந்த கணக்குமே கிடையாது. இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த அக்காஷியா மாலில் ரொம்ப ஸ்பெஷல் தான். நாங்கள் மேக்ஸிமம் எப்போயாவது வாங்கி சாப்பிடுவோம், நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இங்கே நினச்சதும் வந்து பஜ்ஜி கடை போண்டா கடை பார்க்க முடியாது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் கடையை பார்க்கலாம். நம்ம ஊரில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தானே 5 லிட்டரில் எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆலிவ் ஆயில் இருக்குது பாருங்கள், 5 லிட்டர் கேன். ஸ்ப்ரே குக்கா சும்மா மேலே சமைச்சிட்டு அது மேலே லைட்டாக அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கு. ரெட் கோயிங்கில் வினிகர்னா அது என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே குடிக்கிறதா எனக்கு தெரியாது. வைன்னா நான் அப்படித்தான், எனக்கு மட்டும் தெரியுமா குடிக்கிறோம்னு. இந்த சோளம் வந்து பாப்கார்ன். இந்த கிளிப்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நான் பார்த்ததே இல்லை. ஊரில் தான் கிடைக்கும்னு ஊர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். நான் இப்போ இங்கேயும் காண்டாலையும் கிடைக்கும். அதே மாதிரி ஜிப்லாக் கவர். முன்னாடி பெரிய பாக்ஸு தான் கிடைக்கும், 30,000 40,000ன்னு. இப்போ சின்னது இருக்கு. இது என்னதுங்க? இது பேப்பர் டவல் ஹோல்டர், 20,000 சில்லிங்ஸ், 400 ரூபாய். இது வந்து யோகட். நான் ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன். போய் நீ ரேட்டு ப்ரைஸ் பாரு, எவ்வளோன்னு ப்ரைஸ் பார்த்துட்டு தான் வாங்கணும். நான் ஒரு சாக்லேட் வச்சுருக்கேன், என்னன்னு பாருங்களேன். மக்கடமியாவும் முருங்காவுமா. நம்ம ஊர்ல எல்லாம் முருங்கைக்காலாம் வந்து ரோட்டு ஓரத்தில் மரத்துல எல்லாம் படிப்போம். ஓகே என் பொண்ணுக்கு தெரியும். நான் வீடியோ இருக்கையில் ஏதாவது கேட்டாங்களும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் பிடிங்கி போட்டுருவேன். முருங்காலாம் பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அதுக்கு ரீசன் இப்போ தான் தெரியுது. ஏன்னா அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. முருங்கைனா முருங்கைக்காயில் உள்ள பிஸ்கெட்டா, முருங்கைக்கீரை பிஸ்கெட்டு. இருங்க, முருங்கைக்கீரை படம்லாம் போட்டிருக்கு. எவ்வளோ விலை தெரியுமா? அப்போ முருங்கை பிஸ்கெட்டு இது எவ்வளோடா ப்ரைஸு? ஆனால் இங்கே எம்ஆர்பி எல்லாம் இருக்காது. இங்கே பாருங்க, பெஸ்ட் பிஃபோர் டேட்டு மட்டும்தான் இருக்கும், எம்ஆர்பி எல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் யுகாண்டா தான் அது. ஜப்பானா பார்ட்னர்ஷிப் வித் ஜப்பான், ஆனால் யுகாண்டாவில். எங்களுக்கு ஷாப்பிங் அப்படின்னாலே சண்டே தான். அதுக்கு மெயின் ரீசன் வந்து வீக் டேஸில் ஸ்கூல் போவாங்க, வேலைக்கு போகிறதுன்னு பிஸியாக இருப்போம். ஆனால் சண்டே வந்து இன்னொரு ரீசன் டிராஃபிக் அதிகமாக இருக்காது. நான் அதிகமாக வெயில் அடிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு அப்பாடான்னு இருக்குது. டெய்லியும் ஒரு தடவையாவது மழை பெஞ்சிருது, வெயிலும் குறைஞ்சிருச்சு. நம்ம ஊர்லேயும் இப்போ மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எந்தெந்த ஏரியா எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ உகாண்டாவில் அங்கங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேல் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே தான். மே மாதம்லாம் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மேலே நல்ல மழை இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.